அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் நலமா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு முக்கியமான ஹதீஸ். கான லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதின் யுகாலு லஹு அன்ஜஷா வகான ஹஸனு ஸௌத் وقال له النبي صلى الله عليه وسلم رويدك يا أنجشا لا تكسر القوارير. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஒட்டக ஓட்டி இருந்தார். ஒட்டகத்தை ஓட்டுறதுக்காண்டி ஒட்டக ஓட்டி. இப்போ கார் ஓட்டுறதுக்கு கார் ஓட்டுநர் இருக்காங்களே, டிரைவர், அது மாதிரி ஒட்டகத்தை ஓட்டுறதுக்கு ஓட்டுநர் இருந்தார். அவர் பேர் என்ன? அஞ்சஷா. அவர் பேர் என்ன? அஞ்சஷா. அவர் நல்லா பாடுவார், இனிமையான குரலில் பாடுவார். பொதுவாக ஒட்டகங்களுக்கு இனிமையான குரலில் பாட்டை கேட்டுச்சுன்னா அது வேகமாக போகும். அதனால அந்த ஒட்டகத்துக்கு தோதுவாக அது வேகமாக செல்லக்கூடிய விதத்தில், அழகிய விதத்தில் அவர் நல்லா பாடுவார். அப்படிப்பட்ட ஒருவர் இருந்தார். அவர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி வேகமாக அவர் ஓட்டிகிட்டு போகிறார், பாட்டு பாடி வேகமாக ஒட்டகத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார், ஓட்டி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொன்னாங்க, ருவைதக்க யா அஞ்சஷா. அஞ்சஷா, நிதானம், நிதானம், மெதுவாக போ, ரொம்ப வேகமாக போகாத, நிதானமாக போ. லா தக்சீரில் கவாரீர, கண்ணாடி குடுவைகளை உடைத்து விடாதே. கண்ணாடினா சீசா, பாட்டில், அந்த பாட்டில்களை உடைத்து விடாது. பாட்டில்னா என்ன? கண்ணாடி குடுவைனா யார் அப்படின்னு சொன்னால், பலவீனமான நிலையில் உள்ள பெண்களை பெண்கள் பொதுவாக பலவீனமானவர்கள் மனதளவில். அப்போ நீங்கள் ரொம்ப வேகமாக போனால் அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும், பயப்படுவாங்க. அதனால நீ நிதானமாக போ அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இது பெண்களுக்கு மட்டுமல்ல, பெண்கள் இருக்கிறதுனால மட்டுமல்ல, ஆண்களும் சரி. ஆண்கள், இளைஞர்கள் மிக வேகமாக சாலையில் செல்கிறாங்க. அதாவது மிக துரிதமாக, ரொம்ப ஸ்பீடு, 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேகத்திலலாம் போகிறாங்க. அவ்வளோ வேகத்தில் போகும்போது என்ன ஆகும்? திடீர்னு பிரேக் போட்டாக்க பிரேக் பிடிக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்? விபத்து ஏற்படும். அதனால் நிதானமாக பயணம் செய்யணும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்கிறாங்க. இது இப்போ சில பேர் இளைஞர்கள் பின்னால் பெண்களை வச்சு கூட்டிகிட்டு போவாங்க, மனைவியா அல்லது தம்முடைய தெரிஞ்சவங்கள உறவினர்களை வச்சு அழைச்சிட்டு போவாங்க. அப்படி போனாலும் அவங்க நிதானமாக போகணும். அது மட்டுமல்லாமல் மற்ற நிலைகளிலும் நிதானமாக தான் போகணும். ஆக வாகனங்களில் நிதானமாக செல்லுங்கள், விபத்து ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. பயனுள்ள இந்த செய்தியை உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும்